கருப்பொருள் நாடகத்தை கண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பல வருடங்களுக்கு முன்பு கானான் தேசத்தில் யாக்கோபின் மகனான யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் வாழ்ந்தார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். யோசேப்பு யாக்கோபின் 12 11வது மகனாக பிறந்தான். யாக்கோபுக்கோ 12 யோசேப்பை அதிகம் பிடிக்கும். அவர் பல வண்ணங்கள் நிறைந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்துக்களால் சித்தரிக்கப்பட்ட பலவர்ண அங்கியை அவனுக்கு அணிவித்து அழகு பார்த்தார். இது அவனுடைய அன்பை வெளிப்படுத்தியது. இது அவர்கள் சகோதரரிடத்தில் ஒற்றுமையை சிதைத்து பிளவு ஏற்படுத்தி பொறாமை தூண்டியது. இதனால் அவன் மேல் எரிச்சல் கொண்டார்கள். சில நாட்கள் சென்ற பின்பு ஒரு நாள் ராப்பொழுதிலே யோசேப்பு நித்திரையாய் இருக்கையில் கனவொன்றை கண்டார். அக்கனவில் 12 அரிக்கட்டுகள் கிடக்கிறதையும் அதில் யோசேப்பின் கட்டு நிமிர்ந்து நிற்கிறதாகவும் அதை மற்ற 11 கட்டுகள் தலை வணங்குகிறதாக கண்டார். அதே போல விண்ணில் சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குகிறதாகவும் கண்டார். மறுநாள் காலை யோசேப்பு நித்திரை விட்டு எழுந்து தன் தகப்பனிடத்திலும் தன் சகோதரிடத்திலும் சென்று தான் கனவில் கண்டதை விளக்கி கூற ஆரம்பித்தான். இதை கேட்ட யாக்கோபு கோபம் மூண்டவனாகி யோசேப்பை கடிந்து கொண்டு வெளியேறினான். அவனோடு கூட சகோதரரும் அவன் மேல் எரிச்சல் கொண்டு அவனை ஏளனமாய் எண்ணி நகைத்தார்கள். யோசேப்பு கவலை கொண்டவனாக அவ்விடம் விட்டு கடந்து சென்றான். நாட்கள் மெல்ல உருண்டோடின. யாக்கோபின் சகோதரர்கள் சீக்கியம் என்ற பகுதிக்கு அருகாமையில் ஆடுகளை மேய்க்க சென்றிருந்தனர். அவர்கள் சென்று பல நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாததால் அவர்களை கண்டு நலம் விசாரிக்க யோசேப்பை அனுப்ப யோசனையாய் இருந்தான் யாக்கோபு. பின்னர் தாம் யோசித்தபடி யோசேப்பை அழைத்து அவர்களை கண்டு வரும்படி அவர்களுக்கு சொன்னார். யோசேப்பு தன் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி தன் சகோதரர்களை நலம் விசாரிக்க சென்றான். யோசேப்பு தங்களை தேடி பார்க்க வருகிறதை கண்ட ரூபன் அவன் தூரத்தில் வரும்பொழுதே தன் சகோதரனிடம் திரும்பி, அடடா வந்துட்டான்டா நம்ம வீட்டு சம்பளக்காரன். ஆமா ஒண்ணு, என்ன விஷயம்னு தெரியலையே. பார்ப்போம்டா தம்பிங்களா, பார்ப்போம் எதுக்கு வந்திருக்கான்னு. யூதா சகோதரமாய் திரும்பி, அடே இதாண்டா சூப்பர் டைம், இவனை ஏதாச்சும் செய்யணும். பேசாம இவனை கொன்னுட்டு மிருகம் சாப்பிட்டுச்சுன்னு அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம், அப்பா அவன் நம்பிடுவாரு. இவ்வாறாக சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் யோசேப்பு ஏதும் அறியாத பச்சிள குழந்தையாய் தன் சகோதரர்களை கண்டு நலம் விசாரிக்க வந்தான். அவர்களோ அவன் அங்கியை பிடித்து அவனை அடித்து அவன் அங்கியை கிழித்து அதிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து
அவன் தகப்பனை ஏமாற்ற நினைத்தார்கள். அதனோடு அவனை கொலை செய்ய எண்ணுகையில் ரூபன் அவர்களை தடுத்தான். அவன் தன் சகோதரமாய் திரும்பி, வேணாண்ட தம்பிகளா, நிறுத்துங்க, இவன் நம்ம ரத்தம், இவனை தண்ணி இல்லாத இந்த குழியில தள்ளிடலாம். யூதா மறுபடியும் அவர்களிடத்தில், நல்லது தான், ஆனா நமக்கு என்ன லாபம், இவனை அதோ வராங்க பாரு இஸ்மவேலர், அவங்களுக்கு வித்துடலாம், நமக்கு காசு ஆச்சு கிடைக்கும். ஆமா மண்ணே, நல்ல யோசனை, அப்படியே செஞ்சிடலாம். இவ்வாறாக சகோதரர்கள் நியமித்தபடி வழிபோக்கராக வந்த இஸ்மவேலருக்கு யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எகிப்து தேசம் பார்வோன் ராஜாவினால் அரசாளப்பட்டுக் கொண்டிருந்த காலம் அது. அவனது தேசாதிபதியாக இருந்த சமயத்தில் இஸ்மவேலர் அவனை மறுபடியும் பார்வோனின் எகிப்திலே அடிமையாக அமர்த்தினர். யோசேப்பு இன்னும் தேவபக்தி உள்ளவனாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் பாவம் ஒன்றும் செய்யவில்லை. தேவனுடைய கண்களில் அவனுக்கு இரக்கம், தயவு, கிருபை கிடைத்தது. ஒரு நாள் பார்வோன் ராஜாவின் தேசாதிபதியாகிய போர்த்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண்கள் போட்டார். அவன் தனியாய் இருந்த சமயத்தில் போர்த்திபாரின் மனைவி அவனின் அருகில் சென்று அவனை பாவம் செய்ய தூண்டினான். அவள் யோசேப்பிடம் நெருங்கி இசைந்திருக்க முயன்ற பொழுது யோசேப்போ அவளை தள்ளி தூரமாய் பாவத்திற்கு விட்டு விலகி ஓடினான். போர்த்திபாரின் மனைவி யோசேப்பின் செயலால் கோபம் கொண்டவளாகி தனது கணவரிடம் யோசேப்பு தவறு செய்ய நினைத்தான் என்று சொல்லி பொய் கூறி அவனை அவரிடம் கூறினார். போர்த்திபார் இதை கண்டு கோபம் கொண்டு அவனை சிறைச்சாலையில் அடைக்க முயற்சி செய்தான். போர்த்திபாரின் செயலால் சிறைச்சாலையில் அடைபட்டான் யோசேப்பு.
சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் இன்றளவும் ஒரு பாவமும் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். அவனோடு கூட பார்வோன் ராஜ்யத்தில் குற்றம் செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த இருவர் அவனோடு இருந்தார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரன், மற்றொருவன் சுயபாகைக்காரன். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் சுயபாகைக்காரனும் பானபாத்திரக்காரனும் கனவொன்றை கண்டார்கள். அதற்கு அவர்களால் விளக்கம் கூற முடியவில்லை. அவர்கள் குழம்பி போன சூழ்நிலையில் யோசேப்பிடம், ஐயா, நேற்று எனக்கு ஒரு கனவு வந்தது, அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை, உங்களால் முடியுமானால் கொஞ்சம் கூறுங்களேன், எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. சுயபாகைக்காரன் யோசேப்பிடம் திரும்பி, ஐயா, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது, அர்த்தம் கூறுங்களேன். யோசேப்பு அவர்களிடம், ஒரு இரவு எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் தேவனுடைய தயவினால் உங்களுக்கு அர்த்தம் கூற முயற்சிக்கிறேன் என்றார். மறுநாள் அவன் சொன்னபடியே இருவருக்கும் அவர்கள் கனவிற்கான அர்த்தத்தை கூறினான். காலம் காற்றில் கரைந்தோடின. யோசேப்பு தான் சொன்னபடியே சுயபாகைக்காரன் மரணமுற்றான். பானபாத்திரக்காரன் மீண்டும் அதே அரசவையில் தான் குற்றமற்றவன் என்பதற்காக மீண்டும் அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டான். இப்படி நாட்கள் செல்ல செல்ல வருடங்கள் உருண்டோடின. இதே போல பார்வோன் ராஜாவும் ஒரு நாள் குழப்பத்தில் மிதந்து கொண்டிருந்தான். அரசவையே நிசப்தமாக இருந்தது. யோசேப்பு அவனது வேலையில் கவனம் கொண்டிருந்தான். பார்வோன் ராஜா தனது அமைச்சரவையிடம் எழுந்து, எனது அமைச்சர் பெருமக்களே, என் பிரஜைகளே, என் சேனாதிபதிகளே, எனது போர் சேவகர்களே, நான் ஏன் குழப்பமாக இருக்கிறேன் என்றால், நேற்று நான் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது கனவொன்றை கண்டேன். அதற்கு அர்த்தம் கூற முடியவில்லை. அதற்கு எங்குதான் நான் அர்த்தத்தை காண்பது என்று குழம்பி போயிருக்கிறேன். எனக்கு பயமாகவும் திகிலாகவும் இருக்கிறது. இதற்கு யார் தான் அர்த்தம் சொல்லுவார் என்று தெரியவில்லை. உங்களில் யார் அர்த்தம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேசத்தின் அதிபதியாக எனக்கு கீழாக உங்களை வைப்பேன் என்று கட்டளையிட்டார். பானபாத்திரக்காரன் இந்த அறிவிப்பை கேட்டு யோசேப்பை நினைவு கூர்ந்தான். யோசேப்பு தனக்கு சொன்ன கனவிற்கான அர்த்தம் அப்படியே நிறைவேறியதை நினைவு கூர்ந்து பார்வோன் அரசனிடம் திரும்பி, ராஜா, நீர் பல்லாண்டு வாழ்க, உமது புகழ் தேசமெங்கும் பரவுக. நீர் சொன்ன அறிவிப்பை நான் கேட்டேன். ராஜா அவனை பார்த்து, அதற்கென்ன, என்ன கூற வருகிறீர்? பானபாத்திரக்காரன் ராஜாவை நோக்கி, ஐயா, உமது கனவிற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் எனக்கு தெரியும். அவன் தான் இதற்கு சரியான ஆள் என்று நினைக்கிறேன். அப்படியா? ராஜா பானபாத்திரக்காரனிடம், அவனை உடனே வரச் சொல், இதுவே என் கட்டளை என்றான். பானபாத்திரக்காரன் சிறைச்சாலைக்கு சென்று சொப்பனங்களுக்கு அர்த்தங்கள் சொல்லும் சொப்பனக்காரனை வரவழைத்தான். பானபாத்திரக்காரன் யோசேப்பிடம் திரும்பி, ராஜா உன்னை உடனடியாக வர சொன்னார். யோசேப்பு நடுநடுங்கி
பயந்து, என்ன, நான் என்ன தவறு செய்தேன் என்றான். உடனே பானபாத்திரக்காரன், நீ எனக்கு எப்படி அர்த்தம் சொன்னாயோ அதே போல ராஜாவும் தனது சொப்பனத்தினால் குழம்பி போயிருக்கிறார். அவருக்கும் நீ அர்த்தம் சொல்லதான் உன்னை அழைத்து செல்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி இருவரும் பார்வோனின் காலடியில் சென்றனர். யோசேப்பு, நீதான் யோசேப்பா என்றான் பார்வோன் ராஜா. அவன் எழுந்து யோசேப்பிடம், பானபாத்திரக்காரன் கூறுவது உண்மையானால் எனது கனவிற்கும் நீ அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆனால் நான் கனவை கூற மாட்டேன், நீயே அந்த கனவை அறிந்து அதற்கான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். உனக்கு எத்தனை நாள் அவகாசம் வேண்டும் என்றார். அதற்கு யோசேப்பு, ராஜா, நீ பல்லாண்டு வாழ்க, உமது புகழ் தேசம் எங்கும் உயருக. எனக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நான் உடனே உங்களுக்கு தேவனுடைய தயவினால் உங்களுக்கு அர்த்தம் கூறுகிறேன் என்றான். மறுநாள் கதிரவன் காலையில் தோன்ற மேகங்கள் சூழ்ந்த இயற்கை சூழலில் நாள் தொடங்கியது. பார்வோனின் அமைச்சரவை தொடங்கியது. அமைச்சர்கள் கூடினர். அவனது அமைச்சரவையில் யோசேப்பு மெல்ல மெல்ல நுழைந்தான். யோசேப்பின் வருகையை ஆர்வமுடன் கண்டு கொண்டிருந்த பார்வோன் ராஜா அவனிடம் அர்த்தத்தை கேட்டான். யோசேப்பு மெல்ல மெல்ல கனவின் அர்த்தத்தை கூற ஆரம்பித்தான். திகைத்து போன பார்வோன் ராஜா எழுந்திருந்து, யோசேப்பே, உனது உதவிக்கு மிக்க நன்றி என்று கட்டி தழுவிக்கொண்டு தனது பிரஜைகளிடமும் அரசவை மக்களிடமும் சென்று, நான் கட்டளையிட்டபடியே யோசேப்பை இந்த நாட்டின் அதிபதியாகவும் எனக்கு கீழே சகலத்தையும் எகிப்து தேசம் முழுவதும் அரசாளுவான் என்றும் கட்டளையிடுகிறேன். இவன் தேவன், உண்மையான தெய்வம் என்பதை நானும் நீங்களும் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். நன்றி, வணக்கம்.